அஸ்ஸலாமு அலைக்கும். வாங்க ஒரு குட்டி மீன் விழாக்கு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள், நம்ம சேனலில் என்ன செய்ய போகிறோம்னா ஃபீஃப் வறுவல். இந்த ஃபீஃப் வறுவல் எலும்பும் கறியுமா சேர்ந்து இந்த ஃபீஃப் எடுத்து வச்சுருக்கேன். வாஷ் பண்ணி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்குருவோம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்குவோம். வரமிளகாத்தூள் சேர்த்துக்கிறோம். இது 3ஐயும் சேர்த்து நல்லா மிக்ஸ் கொடுத்துக்குருவோம். நல்லா மிக்ஸ் கொடுத்து அந்த தயிரோடு மிளகாத்தூளும் சேர்ந்தோட உப்போடு சேர்ந்து அந்த ஃபீப் நல்லா ஊறணும். ஊறி வரட்டும். இப்போ நல்லா மிக்ஸ் கொடுத்து ஊற வச்சுக்கிறோம். ஒரு 1/2 அன் ஊற வச்சுக்கிறோம். இப்போ ஊற விட்டு அதுக்கு ஒரு குக்கர் எடுத்து அடுப்பில் வச்சுக்குவோம். அதில் எண்ணெயும் நெய்யும் சேர்த்துக்கலாம். நான் வெறும் எண்ணெய் மட்டும் தான் சேர்த்துக்கிறேன். வெறும் நெய்யில் செஞ்சாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்புறம் கொஞ்சோண்டு தக்காளி, கொஞ்சோண்டு வெங்காயம் வச்சுருக்கேன். இருந்ததை கொஞ்சம் வச்சுருக்கேன். அதை தாளிக்கிறதுக்கு ரம்பையில் ஒரு 3 இலை, 4 பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கெல்லாம் சேர்த்துக்கோங்க. அது மாதிரி இஞ்சி பூண்டு விழுது 2 ஸ்பூன். இதை தயிர் 1 கரண்டி சேர்த்து தாளிப்போம். வெங்காயம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி தேவையில்லை. ரம்பையில் இல்லைன்னா ஒரு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா தாளிச்சுக்குவோம். இந்த தயிரோடு சேர்த்து தாளிக்கிறப்ப இதில் இஞ்சி பூண்டு கருகாது, ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா தாளிச்சுக்குவோம். இது நல்லா தாளித்து வதங்கினதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த ஃபீஃபையும் சேர்த்துக்குருவோம். அதை சேர்த்து நல்லா எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுக்குருவோம். நல்லா வதங்கணும். அந்த எண்ணெயிலேயே சேர்த்து நல்லா வதங்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த ஃபீஃப் வறுவல் ரொம்ப சுவையாக சூப்பராக ஜம்முன்னு இருக்கும். எல்லா விதமான சாப்பாட்டுக்குமே சைடிஷாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, பொரிக்க ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அந்த ஃபீஃப் வேகிறதுக்கு 1 ஸ்பூன் மிளகாத்தூளும், 1 ஸ்பூன் மல்லித்தூளும், 1/2 ஸ்பூன் சோம்புத்தூள், இது 3 எடுத்து வச்சுருக்கேன். இது 3ஐயும் சேர்த்து இதையும் நல்லா அந்த எண்ணெயிலே அந்த ஃபீஃபோடு சேர்த்து நல்லா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குருவோம். அந்த எண்ணெயிலேயே அந்த ஃபீஃபோடு சேர்த்து இந்த மசாலாவும் நல்லா வதங்குறப்போ ரொம்ப சூப்பராக இருக்கும். இது நல்லா வதங்கி வரணும். வதங்கி வந்ததுக்கப்புறமா அந்த ஃபீஃப் இந்த பவுலை அலசி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குவோம். பத்தாவதுக்கு மேற்கொண்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கிண்டி மிக்ஸ் கொடுத்துக்குருவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம மூடி போட்டு மூடிக்கிடுவோம். உங்கள் குக்கரில் எத்தனை விசில் வந்தால் வேகுமோ அதுக்கு தக்கன வச்சுக்கோங்க. நான் ஒரு 6 விசில் வைக்க போகிறேன். 6 விசில் வச்சதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ வாங்க, நல்லா மிக்ஸ் கொடுத்தாச்சு. மூடி போட்டு மூடிக்கிடுவோம். மூடி விசில் வச்சுக்குவோம். விசில் வச்சு 6 விசில் வர விட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ 6 விசில் வந்துருச்சு. இப்போ ஆவியெல்லாம் போயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த ஃபீஃப் கிரேவி ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபீஃப் வறுவல் தான் இது, ரொம்ப கிரேவி கிடையாது. இல்லைன்னா தண்ணியாக இருந்தால் தான் கிரேவி. இது வறுவல் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை இப்போ ஒரு சட்டியில் மாற்றிக்குவோம். மாற்றி கொஞ்சமாக அந்த குக்கரை அலசி தண்ணி சேர்த்துக்கிட்டு அடுப்பில் வச்சு நல்லா தண்ணியை சுண்ட விட்டுவோம். நல்லா சுண்டி வரணும். சுண்டி வந்ததுக்கப்புறமா இந்த பீஃப் கிரேவிக்கு தேவையான மல்லித்தலையை சேர்த்துக்கிறலாம். இப்போ நல்லா சுண்டி வந்துருச்சு. இப்போ மல்லித்தலையை சேர்த்து ரொம்ப ஜம்முன்னு இருக்குது பாருங்கள். சூப்பராக ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு. மல்லித்தலையை சேர்த்தாச்சு. இப்போ இதே மாதிரி பீஃப் வறுவல் செய்து பாருங்கள். உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு மினி விழாக்களை பார்க்கலாம். பாய்.